ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 22. இதுதான் ஃபைனல் எபிசோடும் கூட. இங்க ஆடாம காட்டு, மெதுவா காட்டு. வாவ்! பியூட்டிஷியன் வேலை முடிஞ்சது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட ஏராளமா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பேக்கேஜா நான் கொடுக்குறேன். யார் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். எல்லாரும் லைன்ல வாங்க, சத்தம் போடாதீங்க. எனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு கொடுங்க. அம்மா, என் அம்மா வந்துட்டாங்க. எங்கம்மா போயிருந்தீங்க? 2 பேரையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்ட போல. பார்க்கவே கூட்டம்லாம் அதிகமாயிட்டு ஹெவியா இருக்கு போலே. ஆமாமா, இதெல்லாம் என்னோட அம்மா உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது தானே. இன்னமும் ஃபியூச்சர்ல உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்க ஆசைப்படுறேன். அப்புறம் லிட்டில் டேட், ஏன் 2 பேரும் வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? சரி, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, எல்லாரையும் நான் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியா உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டுல இருந்து கிளம்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல. இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. நீயும் தனியா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டியா? கிளிக்கெல்லாம் ரெக்க முளைத்திருத்தோம். சரி, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, வாவ், சூப்பரா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சொல்லவே இல்லையே, வாய் திறந்து ஏதாச்சும் சொல்லு. ரொம்ப சூப்பரா இருக்குமா, ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. கீப் இட் அப். நீ பிசினஸ் விமன் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க இல்லாதப்போ இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு அதிக வேகமா போய் சம்பாதிச்சிருக்குன்றத பாருங்க. 1 மடங்குல 2 மடங்குல 10 மடங்கு அதிகமா நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்காலர் ஆயிட்டேன். நான் டிகிரி முடிச்சிட்டேன். வாவ் மகனே, நீ ஒரு ஸ்காலர் ஆகிட்டியா? ஆமா, வெரி குட்பா. நீ பெருமை சேர்த்துட்டு நம்மளோட குடும்பத்துக்கு. அப்பா அம்மா, என்னடா ஒரு அப்பங்கிற ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்துட்டானே, ஊர்ல இருந்து வந்ததும் அவனை பாக்கணும்னு இல்லாம இங்க வந்து கும்மி அடிச்சிட்டு இருக்க, அதுவும் இந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு என்னங்க பேசுறீங்க? இந்த சிட்டிலேயே இந்த பொண்ணை அவ்வளவு நல்ல விதமா சொல்ற அளவுக்கு இந்த பொண்ணு பேர் எடுத்திருக்கா. ஓ, ஆனாலும் எனக்கு பிடிக்கல. நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்பா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நான் அவளை லவ் பண்றேன். இது 4 பிள்ளைங்களுக்கு அம்மாவை லவ் பண்றியா? என்னங்க பேசுறீங்க? 4 பிள்ளைக்கு அம்மான்னு சொல்றீங்களே. இந்த ஊர்ல எத்தனை பேரை இந்த பொண்ணை காப்பாத்திருக்கா தெரியுமா? நாமளே பார்த்திருந்தா கூட கண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்திருக்க முடியாது. சம்மதம் சொல்லுங்க. அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? நீ இந்த பொண்ணை உண்மையாலுமே விரும்புறியா? அந்த பொண்ணு உண்மையாலுமே விரும்புதா? நான் அவரை விரும்புறேன் அங்கிள். என்னோட பேரு ஜுரான். எனக்கு உங்க பையனை ரொம்ப இஷ்டம். அவரும் என்னை விரும்புறாரு. அதனால நாங்கள் லைஃப் லாங் ஒன்னா டிராவல் பண்ணலாம்னு ஆசைப்படுறோம். ஆமாப்பா, எனக்கும் யுரான்னா ரொம்ப இஷ்டம். எனக்கு 20 வயசு ஆகுது. இது நாள் வரைக்கும் இந்த பொண்ணு மாதிரி வேற எந்த பொண்ணும் என் மனசுல இடம் பிடிச்சதில்ல. நான் வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்வேன், இல்ல நான் சன்னியாசம் போயிடுறேன். அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. வா இஷ்டம் தாடா என் இஷ்டம். கொஞ்சம் விளையாடி பார்க்கலாமேன்னு விளையாடினேன். நானும் ஜெயில இருந்து வந்தப்போ நீங்க பண்ண சாகச விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். நீ என்னோட பையன் சொல்றதுல இப்பதான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உனக்கான ஒரு லைஃப் பார்ட்னரையும் தேர்ந்தெடுத்துட்ட. சரி, அது இருக்கட்டும். லவ் பண்றேன்னு சொல்ற, ஒரு வாட்டியாச்சும் நீ ப்ரொபோஸ் பண்ணியா? என் மகனா நீ இப்ப ப்ரொபோஸ் பண்ணு. இந்தாங்கம்மா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கொடுங்க லிட்டில் சாடி என்னோட அம்மா கிட்ட. ரெடியா? ஐயோ, நான் உன்னை விரும்புறேன். உன் பிஸ்னஸ்ல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் நான் பார்ட்னராக விரும்புகிறேன். என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? வில் யூ மேரி மீ? நான் உன்னோட கணவனா இருக்கலாமா? குட்டி போட்டு போன மாதிரி உன் பின்னாடியே நான் இருப்பேன் எப்பயுமே. நிஜமா? சம்மதமா? எனக்கு சம்மதம். எனக்கு சம்மதம் இல்லை. என்ன இவன் குழப்பம் பண்றதுக்குன்னு வரான்? என்னதான் இருந்தாலும் நானே லவ் பண்ணிருக்கேன். சோ போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவருக்கு தான் யுரான். என்னது? ஆமாமா, நானே இவங்க சப்போர்ட் பண்ணுவேன். பீட்சா நீங்களுமா? சரி, அப்படின்னா போட்டிக்கு நான் தயார். நீ எப்படி என்கிட்ட தோத்து ஓடதான் போற? ரெடியா? ரெடி அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே இதோட பதில் தெரியும். கண்டிப்பா நம்மளோட ஹீரோ தான் ஜெயிப்பாரு. அதோட இந்த டிராமாவே முடியுது. இன்னொரு டிராமாவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். லவ் யூ டு ஆல்.